சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நான் நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஷோலையும் அரசியல் களத்தில் என்ன பரபரப்பாக போயிட்டுருக்கோம் அந்த விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றியெல்லாம் பேச போகிறோம்னா, தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் விஜய் அவர்கள் பற்றி சொன்ன கருத்து, அப்புறம் ஆடிட்ட குருமூர்த்தி போய் ராமதாஸ் ஐயா ராமதாஸ் அவர்களை பார்த்துட்டு வந்திருக்காரு, அப்புறம் கடைசியாக பாமக தாவக கூட்டணி நிகழுமா, இந்த 3 விஷயங்களை பற்றி மட்டும் தான் பேச போகிறோம். முதல் விஷயமா வேல்முருகன் அவர்கள் விஜயை பற்றி சொன்ன கருத்தை எப்படி பார்க்குறீங்க? வேல்முருகன் விஜயை பற்றி டைரெக்டாக அட்டாக் பண்ணி அவர் பேசல. அவர் விஜய் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட பிள்ளைங்கள்லாம் அப்படிலாம் இருக்காங்க, கட்டி பிடிக்கிறாங்க, ஒரு கூத்தாடியை போய் கட்டி பிடிக்கிறதா அப்படின்லாம் பயங்கரமாக பேசியிருக்காரு. இன்னைக்கு நடந்த ப்ரெஸ் மீட்டில் கூட வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் விஜயை பற்றி பேசினா, விஜயை விமர்சிச்சேனா, அப்படி தான் நான் பேசவே இல்லையே, அங்கே கலந்துக்கிட்ட நம்ம பிள்ளைங்க இது மாதிரி கூத்தாடிகள்லாம் கட்டி பிடிக்கிறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பேசினேன் அப்படி சொல்லியிருக்காரு. இது கிட்டத்தட்ட ஒரு விஜய் டைரெக்டாக பேசுனது தான். கூத்தாடின்னு சொல்லி பேசுறதா இருக்கட்டும், ஒரு சினிமாக்காரனை கட்டி பிடிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் விஜய் டைரக்ட் பண்ணி பேசுறது தான். அதுலேயும் இந்த பேச்சு பல தரப்பில் எதிர்ப்பலை, அதாவது நேற்று முந்தவங்கிட்ட அந்த வீடியோ வெளியானுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியானோடனே தாவேக்காலேருந்து எதிர்ப்பலை கிளம்பிச்சு. அதே நேரத்தில் நாம் தமிழருக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஏற்கனவே சிக்கல்கள் இருக்கு. ஏன்னா நாம் தமிழர்லேருந்து விலகி போனவங்கலாம் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் சேர்ந்ததுனால இது ஒரு நல்ல வாய்ப்பாக நாம் தமிழ் கட்சியில் உள்ளவங்கலாம் பயன்படுத்திட்டு வேல்முருகன் பேசுனதை ரொம்ப வைரல் பண்ணி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியெல்லாம் பேசுகிறாரு பாருங்க உங்கள் தலைவர்னு சொல்லிட்டு, இப்படி ஒரு ஆபாச பேச்சு பேசுகிறாரு அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆனால் இதை இன்னைக்கு வேல்முருகன் கொடுத்த பேட்டியில் ரொம்ப கொதிச்சு எழுந்துச்சார். நான் எத்தனை வயசுலேருந்து அரசியல் பண்ணுறேன், எப்படிலாம் அரசியல் பண்ணுறேன், சின்ன பசங்க என்கிட்ட ட்விட்டர்லையும் யூடியூப்லேயும் பேசிகிட்டு இருக்காங்க, கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்லாம் பேசுகிறாரு. ஒரு அரசியலில் பேசும்போது எப்படி பேசணும்னு ஒரு வரைமுறை இருக்குல்ல. அவர் என்னன்னா என்ன சொல்கிறது, விஜய தாழ்வாக பேசணுன்ட்டு பிள்ளைங்களை ஒரு மாதிரி பேசிட்டு தான் பார்க்குறாங்க. அப்போ இந்த பேச்சு ஒரு கண்டனத்துக்குரிய செயலாகுது. அதை அவர் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, நான் அப்படி பேசலை அப்படின்னு சொல்கிறாரு. இதே சொல்கிற கூத்தாடின்னு சொல்கிற வேல்முருகன் அவர்கள் அதே கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கமலா இருக்கட்டும், இல்லை இப்போ துணை முதல்வராக இருக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், இல்லை முதல்வர் கூட நிறைய திரைப்படம் நடிச்சிருக்காரு. அப்படிங்கும்போது திரைப்படங்கள் நடித்தவங்கள கூத்தாடின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறது ஒரு ஏற்றுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்னா அது ஒரு தொழில், அந்த தொழிலை அவங்க ஏற்றுக்கிட்டு நடிக்கிறாங்க, அதுக்காக இருக்காங்க. ஆனால் அவங்கள அதனாலேயே கெட்டவன் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. அதை வச்சுட்டு அவங்க நல்லது பண்ணுறாங்களா அப்படின்னு தான் பார்க்கணும். அப்போ இந்த விஷயத்தில் வேல்முருகன் இருக்கார்ல, இந்த விஷயத்தில் அவர் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாரு, என்னை பிடிக்காத கட்சியிலையும் சேர்ந்துக்கிட்டு அவங்க விமர்சனம் பண்ணுறாங்கன்னு. அவர் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினர் தான் சொல்கிறார். டேரெக்டாக நாம் தமிழர் கட்சியினர் தான் தாவேக்கா கூட சேர்ந்துக்கிட்டு, தமிழக வெற்றி கழக உறுப்பினரோடு சேர்ந்துக்கிட்டு என்னை கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு. இந்த 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 பேச்சு இருக்குல்ல, இந்த வேல்முருகோட இந்த பேச்சு இருக்குல்ல, இந்த பேச்சு கிட்டத்தட்ட ஏற்கனவே திராவிட அதுக்கு ஆதரவாக பேசுகிற சில யூடியூபர்ஸ் இருக்கணும், சில பத்திரிகையாளர்கள்லாம் விஜய் மேலே வைக்கிற குற்றச்சாட்டுகள், அதாவது விஜய் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப வீக்கானவர், த்ரிஷா ஒரு மாதிரிலாம் பேசுகிறாங்கல்ல, என்னென்னமோ பேசுகிறாங்க, திருச்சி சூர்யா சிவாலேருந்து என்னென்னமோ பேசுகிறாங்கல்ல. விஜயை அடிக்கிறதுக்கு ஏன் அவரை விஜய் பெண்கள் சம்மந்தமாகவே டார்கெட் பண்ணுறாங்கன்னா, விஜயோட ஓட்டு பலம் பெண்கள் ஓட்டு தான். இப்போ நீங்கள் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில், ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு பெண்கள் ஓட்டு பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி எம்ஜிஆருக்கு பெண்கள் ஓட்டு பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு யாருமே கிடையாது தமிழ்நாட்டில் பெண்கள் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாருமே கிடையாது. எடப்பாடியாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாலினாக இருக்கட்டும், பெண்கள் ஓட்டு யாருக்குமே அவங்களுக்கு கிடையாது. அப்போ அந்த பெண்கள் ஓட்டை கவர்றது தான் திமுக என்ன பண்ணுதுன்னா, ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, மகளிர் உரிமை தொகை, விடியல் பேருந்து, இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் பெண்களுக்காக அவர் கொண்டு வர்றாரு. அப்போ கொண்டு வரும்போது அந்த ஓட்டெல்லாம் திமுகவுக்கு வருங்கிற வேலையில் விஜய் அரசியலுக்கு வரும்போது விஜய் மேலே இருக்கிற கிரேஸில் நிறைய பெண்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நீங்கள் குறிப்பாக நிறையா அவர் போகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் நிறைய பேர், இளம் பெண்கள் அவர் விஜயை பார்க்க வந்திருக்கோம், விஜய்க்கு தான் எனக்கு ஓட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுகிறாங்க. அப்போ இதெல்லாம் திமுகவுக்கு ரொம்ப பயத்தை கொடுக்குது. அதனால விஜய் மேலே அரசியலாக விமர்சிக்காமல் அவர் பர்சனலாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சீமான் அவர்களையும் அப்படி தான் அரசியலாக தமிழ் தேசியம் குறித்தோ இல்லை வேறு எது குறித்தோ பேசாமல் அவரை பர்சனலாக அவர் அட்டாக் பண்ணாங்கல்ல, அது மாதிரி விஜய் பர்சனலாக அட்டாக் பண்ணுறாங்க. அந்த அட்டாக் பண்ணுறதோட நீட்சி தான் வேல்முருகன் அவர்கள் பேசுனது.
விஜய் அவர்கள் கூத்தாடி அப்படின்னு சொல்லி மோசமாக அப்படி பேசுனது. இன்னொரு வருத்தமும் நிறைய பேர்கிட்ட இருக்குது. வேல்முருகன் போன்றோரில் சில நீண்ட காலமாக போராடிட்டு இருக்க போராளிகளாக இருக்கணும், நீண்ட காலமாக கட்சி நடத்திட்டு இருக்கவங்க. நம்ம இவ்வளோ நாள் கட்சி தமிழ் மக்களுக்காக இவ்வளோ நாள் போராடிட்டு இருக்கோம், நம்மளை நம்பி இந்த மக்கள் வர மாட்டேங்கிறாங்க, ஒரு நடிகை வந்துட்டா எல்லாருமே வந்துடுறாங்களே அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு பொறாமையே ஒரு கோபம் கூட இருக்கலாம். மக்கள் மேலே ஒரு கோபம் இருக்குல்ல, அந்த கோபத்தில் கூட அந்த பேச்சை பார்க்கலாம். ஆனால் அந்த பேச்சு ஒரு கண்டிக்கத்தக்கது. ஆனால் அந்த பேச்சு திமுகவுக்கு ஒரு இன்னும் கூடுதல் பலம் வைக்கும். என்னன்னா இப்படி பேசுறதெல்லாம் திமுக வைக்கிற அந்த பெண்கள் மேல, விஜய் மேல வைக்கிற அந்த பெண்கள் குற்றச்சாட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி வைக்கிற குற்றச்சாட்டுக்கு இது கூடுதல் பலம் வைக்கும். இதுல நாம் தமிழர் சேர்ந்து அடிக்கிறது வேல்முருகனுக்கு அது ஒரு கூடுதல் கோவத்தை உண்டு விடுது. இது விஜய் கட்சியில உள்ளவங்க கூட இந்த அளவுக்கு நம்மளை விமர்சிக்கல, நாம் தமிழர்ல இருந்து இவ்வளவு பேர் விமர்சிக்கிறாங்கிறது வேல்முருகனுக்கு இன்னும் கூடுதல் கோவம் வருது. அது நடக்க தானே செய்யும். நீங்க நாம் தமிழ் கட்சியிலேருந்து விலகுறாங்க அத்தனை பேரையும் தமிழக ஆளுமை கட்சிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஆள் சேர்க்கும்போது, இது எதிர்வனை நாம் தமிழ் கட்சிக்கு வாய்ப்பு வரும்போது அதை செய்ய தானே செய்வாங்க. அப்போ இதெல்லாம் எதிர்கொண்டு தான் ஆகணும். அதுதான் இது அங்கே நடக்கிற விஷயங்கள். ஓகே சார், இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நான் பொதுவாக அரசியலில் கேள்விப்பட்ட ஒரு ரூமர் இல்லை ஒரு விஷயம் என்னன்னா, திமுக அதோட கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் ஒரு உத்தரவு விட்டுருக்காங்க, விஜய் விமர்சிங்க, கண்டபடி விமர்சிச்சு தள்ளுங்க அப்படின்னு அவங்களோட கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. அது மாதிரி அவங்க திமுக சொல்லி இருக்கலாம், ஒருவேளை இருக்கலாம். இப்போ திராவிடம் சார்ந்து யூடியூப்ல பேசுறாங்க, விஜய் விமர்சிச்சு பேசுறாங்க இருக்கட்டும். இப்போ அதோட நீட்சியா அரசியல் கட்சி தலைவர்கிட்ட வந்திருக்கு. கூட்டணி கட்சி தலைவர்களும் நீங்க பேச ஆரம்பி. ஏன்னா திமுக என்னைக்குமே நேரடியாக பேச மாட்டாங்க. கூட்டணி கட்சி தலைவர்கள், அங்கே உள்ள இயக்கங்கள், இந்த சைடில் உள்ள அல்லு சில்லறைகள், இவங்கள தான் பேச விட்டுட்டு அவங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி பேசுவாங்க. திரு சீமான் அவர்களையும் திமுக தான் ரொம்ப டார்கெட் பண்ணி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஆனால் திமுக தலைவர்களோ திமுக இரண்டாம் கட்ட தலைவர்களோ நேரடியாக பேச மாட்டாங்க. ஆனால் அதை சார்ந்து உள்ள நபர்கள் விமர்சிப்பாங்கல்ல, அது போல தான் இப்போ விஜய்க்கும் வந்திருக்கு. ஓகே, இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் சார். இப்போ வேல்முருகன் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு, ஒரு கட்சி தலைவராக இருக்காரு, ஒரு பொது மேடையில் பெண்கள்லாம் கூடியிருக்கும் போது கூட்டி இந்த மாதிரி ரொம்ப தவறான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறது. 2 கிராம் நகைக்காக போய் கூத்தாரையை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பீங்களா? சரி, இத்தனைக்கும் விஜய்க்கு பொண்ணு இருக்காரு, அந்த பொண்ணை விட ஒரு 10 வயசு குறைந்த வயது கொண்ட பொண்ணுங்க தான் 13 வயசு 14 வயசு அவ்வளோ இருக்க போகுது. வேல்முருகன் சொன்ன இந்த ஆபாசமான கருத்து ஒரு தலைவராக அவரோட தலைவராக அதை ஏற்றுக்க முடியாத கருத்து தான். அதை இவர் பார்வையில் அப்படி இருக்குது. ஆனால் அவங்க தமிழக வெற்றி கழகத்தில் உள்ளவர்கள் நாங்கள் ஒரு அண்ணனாக தான் அவரை கட்டி பிடிக்கிறோம். நாங்கள் ஒரு நீங்கள் சீமான் அண்ணனுக்கு பிறகு இன்னொரு அண்ணன் அப்படி அண்ணன் இப்போ சொன்னால் விஜய் அண்ணனை தான் எல்லாரும் அந்த கட்சியில் உள்ளவங்க சொல்கிறாங்க. ஒரு அண்ணன் அப்படின்னு சொன்னாலே சீமான் அவர்கள் தான் பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு இப்போ விஜய் தான் அந்த கட்சியில் உள்ளவங்க ஒரு அண்ணனா அப்படி பார்க்குறாங்க. அந்த வகையில் தான் கட்டிப்பிடிச்சா நம்ம பார்க்க முடியுது. ஆனால் வேல்முருகன் அவர்கள் கொஞ்சம் தவறான பார்வையில் பார்த்துருக்காரு. இந்த பார்வை திமுகவோட கூட்டணி கட்சிகள் விமர்சிக்கிறதுக்கு உள்ள பார்வையாக கூட இருக்கலாம். விஜய் வர்றது திமுகவுக்கு ரொம்ப ஆபத்து அமையுது. அப்போ விஜய் விமர்சிக்கணும், விஜயோட பர்சனல் அட்டாக் பண்ணணும், விஜய் மேலே உள்ள பெண்கள் ஓட்டு சதவீதத்தை குறைக்கணும். அதுக்காக இதெல்லாம் இப்போ ஆரம்பமாயிருக்கும். இன்னும் போக போக இன்னும் கூடுதலா விஜய் மேல அட்டாக் பண்ணுவோம். என்னோட சந்தேகம் அதுதான் சார். இப்ப இந்த அளவுக்கு ஆபாசமான வார்த்தையை நிறுத்திட்டாங்க, இதோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா போகும்? இல்ல அது இன்னும் போகும். இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இன்னும் வேற ஒரு கட்சிகள் பேச ஆரம்பிப்பாங்க, ஒரு படத்தில் நடிச்சதை பேச ஆரம்பிப்பாங்க. நிறைய திரைத்துறையிலேருந்து யாராச்சும் இது மாதிரி விஜய் இப்படி அந்த படத்துல இப்படி பண்ணாரு, இந்த படத்துல இப்படி பண்ணாருலாம் அதெல்லாம் பேசுறது தயாரா இருப்பாங்க. அது திமுக பண்ற வேலைகள்ல ப்ராஜெக்ட்னா வெளில கொஞ்ச நாள்ல வந்துடும். அதெல்லாம் அடுத்தபடியா இன்னொரு முக்கியமான சம்பவம் அப்படின்னா, ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் போய் ஐயா ராமதாஸ் அவர்களை சந்திச்சுட்டு வந்திருக்காரு. இந்த சந்திப்பு பத்தி என்ன? இந்த சந்திப்பு என்னன்னா, நீண்ட காலமா 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்கிறது தான் எல்லாருக்கும் பார்த்தாங்க. என்னதான் சண்டை ஒம்பு சண்டை இருந்தாலும் அப்பாவும் மகனும் ஒன்று சேர்ந்துதானே ஆகணும். ஆனால் இந்த கருத்து முரண்பாடுகளுக்குள்ள திமுக பி டீம் இயங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அன்புமணி ராமதாஸ் பாஜக கூட இணக்கமாக இருக்குன்னு நினைக்கிறாரு. ராமதாஸ் அவர்கள் இல்லை வேணாம், நம்ம தேர்தல் நேரத்தில் முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முடிவு கணக்கு பண்ணுறாரு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது பாமகக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி கட்சியை 2 கட்சியாக உடைச்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன், திமுகவுக்கு இன்னும் ஒரு பலம் கொடுக்கும். கட்சி ஒன்றா இருந்துச்சுன்னா அது பாஜக அதிமுக கூட்டணியில் போய் சேருவாங்க. ஸோ அங்கே போய் சேர்ந்துட்டா அதிமுக பாஜக கூட்டணிக்கு பெரிய பலம் சேர்க்கும். அந்த பலத்தை உடைக்கிறதுக்காக தான் இப்போ அங்கே அந்த வேலையை பார்க்குறாங்க. இப்போ குருமூர்த்தி கூட காலைல வந்தப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் யதார்த்தமாக வந்தேன், ஃப்ரெண்ட்லியாக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு.
குருமூர்த்தி அவர்கள் வந்து ஓபிஎஸ் தர்மயுத்தம் இருக்கும்போது அவருக்கு துணையாக இருந்தார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஓபிஎஸோட இப்போ நிலைமை எல்லாருமே தெரியும். ஆனால் பாமகவுக்கு அப்படி நடக்கக்கூடாதுன்னு நம்ம விரும்புகிறோம். ஓபிஎஸ் நிலைமை வந்து பாமகவுக்கு அப்படி நடக்கக்கூடாதுன்னு விரும்புகிறோம். அதே நேரத்தில் பாமக ஒன்றா இருந்து அன்புமணி ராமதாஸும் ராமதாஸ்வர்களும் ஒன்றா இருந்து தான் வன்னிய மக்களுக்கும் அது வந்து ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும். வேற ஏன்னா புதுசாக இனிமேல் கட்சிகள் வந்து புதுசாக வன்னியர்களுக்கு வந்து ஒரு ஒற்றுமையை உண்டு பண்ண முடியாது. நேற்று கூட வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியோட வேல்முருகன் சகோதரர் வந்து திருமாவளவன் வந்து போய் ராமதாஸ் அவர்கள் சந்திச்சுட்டு வந்திருக்காரு, பேசிட்டு வந்திருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து பேசிட்டாங்க. அப்போ சமுதாயத்துக்காக அவங்க ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணுறது தான் முடிவு பண்ணுவாங்க தவிர இது வந்து ரொம்ப நாள் நீடிக்காது. அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க. இது வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஒரு அஸ்திவாரத்துக்கு தான் இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். நிச்சயமாக பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணிலாம் வந்து பாமக வந்து சேருவாங்க. வேற எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. கொஞ்சம் முன்னாடி வந்து சேர்ந்துருந்தாங்கன்னா அன்புமணிக்கு வந்து எம்பி பதவியாவது கிடச்சிருக்கும், கொஞ்சம் வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனால் இப்போ அதுக்கான வாய்ப்புகள் கடந்து போயிடுச்சு. 2026 தேர்தலில் வந்து அவங்க வந்து ஒன்றா தான் சந்திக்கிறது வாய்ப்பு இருக்குது. சார், இப்போ திமுகவோட குறுப்பு சீட்டு தான் ஆடிட்ட குருமூர்த்தின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருமாவளவன் தான் போய் விஜயகாந்த் தலைமையில் வச்ச மக்கள் நல கூட்டணி அமைச்சாரா, அப்படின்னு எலெக்ஷன் என்ன ஆச்சுன்னு தெரியும். அதே மாதிரி இப்போ ஒரு அடுத்த கட்சியை காலி பண்ணணும்னு ஆடிட்ட குருமூர்த்தி அமைச்சிருப்பாங்களா? இல்லை, திமுகவோட இதெல்லாம் கிடையாது. அவர் பிஜேபிக்கு தான் எவ்வளோ வைப்பாருன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். திமுகவோட ஆள்லாம் கிடையாது. பாஜக கூட்டணிக்கு பாஜக ஆட்சிக்கு வர்றதுக்கு இல்லை பாஜக கூட்டணி சார்ந்த கட்சிகள் ஆட்சிக்கு வர்றதுக்கு என்ன வேலையை தான் அதுதான் செய்வதை தவிர திமுகவுக்கு ஒரு வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதனால இது இன்னைக்கு முடிஞ்சிடும், நல்லபடியாக முடியும்னு நினைக்கிறோம். சொல்லுங்க சார். அடுத்த முறையா பாமக பத்தி பேசும்போது இப்ப நேற்று காலையில இருந்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. தாவேக்காவும் பாமகவும் கூட்டணி அமைக்க போறாங்க, அன்புமணி விஜயும் போன்ல பேசிட்டு இருக்காங்க, இந்த மாதிரிலாம் போச்சு. அதை மறுத்துட்டாங்க. இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தை பத்தி என்ன சார்? அதாவது தாவேக்கா வந்து பேசாத கட்சிகள் கிடையாதுன்னு சொல்லலாம். இப்போ வந்து அதிமுகவோட பேசியிருக்காங்க, நாம் தமிழர் கூட ஆரம்பத்தில் சீமானவர் கூட பேசியிருக்காங்க, அதே மாதிரி விசிகாவோட பேசுகிறாங்க, காங்கிரஸ் கூட பேசுகிறாங்க. தாவேக்கா தலைவர்கள் பேசாத கட்சிகளே கிடையாது. திமுக தவிர்த்து அவங்க பேசாத கட்சிகளே கிடையாது. கடைசி நேரத்தில் தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ இன்னும் ஒரு தேர்தலுக்கு இன்னும் 10 மாதம் இருக்குது. அவங்க வந்து ஒரு டிசம்பர் போல தான் முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் அவங்க எல்லா கட்சி கூட்டணிகள்லாம் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வரும். அப்போங்கும்போது தாவேக்கா கண்டிப்பாக தனிச்சு நின்னாங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஆபத்து. தனிச்சு நின்னாங்கன்னா கரை செய்கிறது கஷ்டம், மிகப்பெரிய தோல்வியை உண்டாக்கும். அவங்களுக்கு ஓட் பர்சன்டேஜ் வரும், ஆனால் வந்து நீங்கள் ஜெயிக்க முடியாதுல, ஒரு எம்எல்ஏ சீட் கிடைக்காதுல்ல உங்களுக்கு. இப்போ நீங்கள் சீமான் போன்றவர்கள்லாம் ஏன் தனிச்சு நிற்கிறாங்கன்னா அவங்க வந்து தமிழ் தேசியங்கிற தனித்த கொள்கை, எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, எனக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது, அதை மிஞ்சி நான் வந்து கூட்டணியில் சேர முடியாதுங்கிறது அவரோட இதாக இருக்குது. ஆனால் விஜய் அவர்களுக்கு என்ன கொள்கை இருக்குது? அவர் மிக்சடாக எல்லா என்ன சார், எல்லா சாப்பாடு சமைக்கிறது எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு குழம்பு வச்சு வைக்கிற மாதிரி எல்லாத்தையும் பிச்சு போட்டு ஏதாச்சும் ஒரு குழம்பு வைக்கிறது தயார் பண்ணுறாரு. அப்போ அவருக்குன்னு ஒரு கொள்கை கிடையாது. அவருக்கு ஜெயிக்கணும். அப்போ ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு கட்சி கூட கூட்டணி சேர்ந்தாருன்னா அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனிச்சு நின்னார்னா ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட கிடைக்காது. அவருக்கு வந்து அந்த கட்சியில் மாவட்ட செயலாளர் போஸ்டிங் போகிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இதில் மாவட்ட செயலாளர் போட்டு இதுக்கு மேலே 234 தொகுதிக்கு வேட்பாளர் போகிறது எவ்வளோ கஷ்டங்கிறது வந்து விஜய் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். நாம் தமிழ் கட்சி 234 தொகுதியும் வேட்பாளர் போடுறாங்கன்னா அது கொள்கை சார்ந்து வந்த கூட்டம். இங்கே விஜய்க்கு வந்து ரசிகர்களாக வந்த கூட்டம், விஜய் கிரேஸில் வர்ற கூட்டம். அப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அது வந்து கொள்கை சார்ந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். இவங்க வந்து ரசிகர்கள் வந்து நம்ம ஒரு அரசியல் கட்சி, நம்ம தலைவர் அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு, நம்மளும் சேருவோம் அப்படின்னு சொல்றது. அப்போ அவங்க தனிச்சு நின்னாங்கன்னா கஷ்டம். அதே போல் பாமக கூட கூட்டணி சேர்ந்து நிற்பாங்கன்னா பாமக அந்த முடிவு எடுக்காது. பாமக கணக்கு போவோம், நம்ம தாவேக்க கூட போன நல்லதா, அதிமுக கூட போன நல்லதா, எங்கே ஜெயிச்சு நம்ம வந்து ஆட்சிக்கு அதிகாரத்தில் இருக்க முடியும்னு பார்ப்பாங்கல்ல. அப்போ அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏற்கனவே பாமக தனிச்சு 234 தொகுதியும் தனிச்சு நின்று அந்த பல பரீட்சையெல்லாம் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த ரிஸ்கெல்லாம் வந்து பாமக எடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து அதிமுக கூட்டணி தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதே போல் தாவேக்காவும் தனிச்சு நின்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அவங்களும் அதிமுக பாஜக இருக்கிறதுனால அவங்க இன்னும் யோசிக்கிறாங்க போல். ஸோ பாஜகவை அதிமுக கழட்டி விட்டாங்கன்னா ஒரு வேலை இன்னும் ஒரு 3-4 நாள் வருஷத்தில் தேர்தலில் என்ன வேணாலும் நடக்கலாம். லாஸ்ட் மினிட்ல கூட எல்லாரையும் வந்து கழட்டி விடுவாங்க. அப்போ கழட்டி விட்டாங்கன்னா தாவேக்காவும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா பெரிய கூட்டணி பலமாக மாறும். இல்லைனாலும் ஒன்றும் சிக்கல் கிடையாது.
இப்போ திமுக கூட்டணியில் வந்து காங்கிரஸ் இருக்குது, காங்கிரஸ் எதிர்க்கிற விசிகா அந்த கூட்டணிலாம் இருக்குது, காங்கிரஸ் எதிர்க்கிற வேல்முருகன் அந்த கூட்டணிலாம் இருக்காரு, காங்கிரஸ் எதிர்க்கிற கம்யூனிஸ்ட் கட்சியும் அந்த கூட்டணிலாம் இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா மத்தியில் தான் நாங்கள் கூட்டணியில் கிடையாது, தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் இருக்கோம், திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு பிளாசபி ஒரு கணக்கு சொல்கிறாங்கல்ல, ஒரு கருத்து சொல்கிறாங்களே, இப்படி சொல்கிறாங்கல்ல. அதே போல் நாங்கள் அதிமுக கூட்டணிலாம் இருக்கோம், அதிமுக கூட்டணிக்குள்ளே பாஜக இருக்குன்னு கூட இவங்க சொல்லலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. எப்படி வேணாலும் சொல்லி வந்து கூட்டணியில் இருக்கலாம். அப்போ போக போக தான் தெரியும், நாட்கள் மாற மாற தான் கூட்டணிகள் எப்படி வரும்னு தெரியும். சார் இன்னும் இறுதியாக ஒரு கேள்வி சார். மக்கள் எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம்னா சீமான் விஜய் சேருவாங்களான்றதான் ஒரு $1 மில்லியன் கேள்வியாக இருந்தது. பட் சீமான் அறிவிச்சார் தனியாக தான் வருவாங்க, லாஸ்ட் மினிட்ல தான் நடக்குமா? சீமான் அவர்கள் இன்னொரு அதாவது ஒரு தனிச்சு இல்லை இன்னொரு அதிமுக கூடயோ இல்லை வேற கூட்டணி கூட சேர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. அது 0% தான் சொல்லலாம். நீங்கள் வந்து 0.1%, 1% வாய்ப்பு இருக்கான்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. சீமான் அவர்கள் கடைசி வரையும் தனிச்சு தான் நிற்பார். அவரோட இலக்கு என்னன்னா, நம்ம ஒரு தமிழ் தேசிய வாக்குகளை வந்து ஒரு 20% வாக்கு வாங்கிட்டோம்னா நம்மளை நம்பி ஒரு கூட்டம் வரும், நம்மளை நம்பி ஒரு தனித்த பெரும்பான்மை உள்ள கட்சியாக மாறும் அப்படின்னு அவரோட இலக்காக இருக்குது. அவர் வந்து தான் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணங்கிறத விட தமிழ் தேசியம் வந்து வளர்ந்து வந்து தமிழ் தேசிய கருத்தில் உள்ள முதல்வர் ஆகணும்னு தான் நினைக்கிறார். அப்போ அவர் தனிச்சு நின்று தான் எல்லா தேர்தலையும் எதிர்கொள்வார். அதுதான் அவருக்கு பலம். இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு பலமாக இருக்குது. அதுதான். ஓகே சார், இது வரைக்கும் பேசின கருத்துக்களுக்கு நன்றி. இதே மாதிரி இன்னொரு நேரம் சந்திப்போம்.